ஹலோ எவ்ரிவன், நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட் டிப், செடிக்கு வந்து நிறைய தண்ணி கொடுக்கக்கூடாதுங்க. பாருங்கள், மண் ஈரமாகவே இருக்கக்கூடாது, உதிரி உதிரியாக இருக்கணும். நிறைய தண்ணி கொடுத்தா இலைகள் பாருங்கள் இப்படி வந்து டேமேஜ் ஆகிடும். நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, ஒருத்தருக்கு சொல்லிட்டு போயிருந்தேன். எல்லா செடிக்கு கொடுக்கும்போதும் இந்த செடிக்கு கொடுத்தாங்க. பாருங்கள், இலையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. வந்த உடனே பார்த்துட்டு அந்த பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி விட்டுட்டேங்க. செடிக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. 10 நாளுக்கு ஒரு வாட்டி ஈரம் பார்த்து கொடுத்தா போதுங்க. அதனால செடியோட இலைகள் வந்து மஞ்சள் கலரில் ஆகிடும் இல்லையா. காலையில் வெயில் வரதுக்கு முன்னாடி ஈவினிங் வெயிலுக்கு அப்புறமா செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணுறதுனால அந்த தண்ணியை இலைகள் வந்து எடுத்துட்டு அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்க, டேமேஜ் ஆன பார்ட்டும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே மஞ்சள் பூசி விட்டுட்டேங்க. 1 வீக் அப்புறமா நான் ஃபோட்டோ காமிக்கிறேன். நல்லா செட் ஆயிடுச்சு. என்னோட செடியை நான் காப்பாற்றிட்டேங்க. சம்மரில் எல்லா செடிக்கு மல்ச்சிங் பண்ணுற மாதிரி டிராகன் செடிக்கு நம்ம தோட்டத்தில் காஞ்சி இலையெல்லாம் போட்டுட்டு கவர் பண்ணிட்டேங்க. டிராகன் செடியோட கிளை ஸ்ட்ரெயிட்டாக போகுங்க. அந்த டிப்ஸ் கட் பண்ணாதான் நம்மளுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வரும். செடி புஷ்ஷாக இருந்தால் நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும்.